விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வாக்கு சேகரிப்பை முற்றிலும் முழுமனதாக தற்பொழுது செயல்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு தனது கொள்கை கோட்பாடுகளை அறிவுறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் செய்திகளை நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் வருகிறோம். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் என அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்காக தற்பொழுது வரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதை நம் கண்முன்னே பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அது மட்டுமல்லாது தற்பொழுது அண்மையாக வந்த செய்தி என்னவென்றால், பாமகவினரும் நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்து அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதிமுகவானது இந்த ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கப் போவதில்லை என்ற ஒரு அறிவித்த சூழலில் தற்பொழுது பல அதிமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்துள்ளனர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தற்பொழுது அங்கு சூடுபிடித்துள்ள தேர்தல் களமானது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கி தரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என்பதுதான் மக்களின் முழு கருத்தாகவே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சிக்காக மிகப்பெரிய நன்மை ஒன்றை செய்துள்ளார் என்றே கூறலாம். குறிப்பாக அபிநயா வேட்புமனு தாக்கல் செய்த நாட்களிலிருந்தே ஜெகதீச பாண்டியன் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்து அவர்களுக்காக பல உதவிகளையும் செய்து வருகிறார். அதிலும் குறிப்பாக தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக விக்கிரவாண்டியில் தன்னுடைய பணபலம், அதிகார பலம் போன்றவற்றை முன்னிறுத்தி அங்கு எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கை அவர்கள் போட்டு வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது ஜெகதீச பாண்டியன் ஒரு முடிவை எடுத்துள்ளார். அதாவது, திமுகவினர் நீங்கள் பணம் கொடுத்துதானே இங்கு வெற்றி பெறுவீர்கள், நாங்கள் அனைத்தையும் இங்கு செயல்படுத்தி விடுவோம் என்ற ஒரு முடிவில் இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்ன முடிவு என்று பார்த்தால், அங்கு உள்ள அந்த சாதி மக்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் என்று கூறியுள்ளனர். இது தற்பொழுது அம்மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் செய்தியாகவே உள்ளது. திமுகவினரிடம் இதுபோன்ற செயல்கள் எதுவுமே இல்லை என்பது மக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் எங்களது கோரிக்கைகள் என்னவென்றே இதுவரை கேட்கவில்லை என்பது பல மக்களின் கேள்வியாகவே இருந்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் இப்படி ஒரு செய்தியை கேட்டதும் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு தருவோம் என்று அவர்கள் கூறியுள்ளதாகவும் செய்தியானது தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய வாக்கு சதவிகிதத்துடன் வெற்றி பெறுவோம் என்ற முழு முனைப்போடு செயல்பட்டு வருகின்றனர்.